Welcome students. In the video, formation of cyanohydrine from aldehydes, ketones and carboxylic acid chapter la பார்க்க போறோம். Cyanohydrine அப்படிங்கிறது ஒரு important useful synthetic intermediate. So இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னதுன்னா ஹைட்ரஜன் சயனைடு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நியூக்ளியோஃபிலிக் ரியேஜென்ட். ஸோ இந்த நியூக்ளியோஃபிலிக் ரியேஜென்ட் பியூர் ஸ்டேட்டில் இது ஈஸியாக சயனைடு அயானை கொடுக்காது. அதுக்காக நம்ம ஒரு பேஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பேஸுங்கிறது இங்கே நம்ம அக்வஸ் NaOH இல்லாட்டினா KOH யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது CN-+H2O கிடைக்கும். ஸோ இந்த CN- அயான் தான் இப்போ என்ன பண்ணுது, நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் கொடுக்க போகுது. அடிஷன் ரியாக்ஷன்ஸ் whenever C double bond O group aldehyde ketone இருக்கிற இந்த கார்பனைல் குரூப்பில் இப்போ இது ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் இல்லையா. ஸோ அதனால் பார்ஷியல் நெகட்டிவும் பார்ஷியல் பாசிட்டிவும் க்ரியேட் ஆகும். இந்த சைனைடு அயான் மைனஸ் சார்ஜை கேரி பண்ணிகிட்ருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், இந்த கார்பனை தான் அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கிது. அதாவது இந்த சியில் இந்த சைனைடு குரூப் இருக்குல்லையா, அந்த CN குரூப் இப்போது அட்டாக் ஆகுது. அதே மாதிரி இந்த O தட் மீன்ஸ் இந்த ஆக்சிஜன் மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணிட்டு போகும். ஏன்னா இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ் ஆகிடுறதுனால. ஸோ இது ஒரு இன்டர்மீடியேட். இது டெட்ராஹெட்ரல் ஷேப்பு. இது இன்டர்மீடியேட். ஜஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் தான். whenever there is a double bond அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பாசிபிள் இல்லையா. ஸோ இங்கே நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகிறதுனால இது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ இந்த இன்டர்மீடியேட்டை நம்ம அசிட்டிஃபை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அசிட்டிஃபிகேஷன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். அப்போ என்ன நடக்கும்னா நமக்கு சைனோஹைட்ரின் கிடச்சிரும். ஸோ OH ஆட் ஆயிரும். அடுத்து CN. ஸோ இதுதான் சைனோஹைட்ரின். இந்த சைனோஹைட்ரின் இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் reactions. Thanks for watching.